Hi viewers, welcome. This is Sambiraj. ஸோ இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் எங்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கால் பண்றாங்க. என்ன பர்பஸ்க்காக கால் பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் டிசம்பர் 26, 2023 வந்து பாத்தீங்கன்னா NIOSல வந்து ஸ்ட்ரீம் 1 பிளாக் 2 அக்டோபர் எக்ஸாம் 2023 எழுதணுடைய ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ஏ ஆப்சென்ட் வந்திருக்கு, ப்ராக்டிகல் ஆப்சென்ட் வந்திருக்கு, டிஓசி வந்து ஆகல, அதே மாதிரி தியரி ஆப்சென்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு சார். நான் வந்து அட்டன் பண்ணேன், ஆனா எனக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. நான் ப்ராக்டிகல் பண்ற இடத்துல நான் சிக்னேச்சர் கூட கரெக்டா தான் போட்டேன், ஆனா எனக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட படிக்கிறாங்க. அது இல்லாம வெளியே இருந்தும் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் ஆப்சென்ட் வந்திருக்கு, டிஎம்எல் ஆப்சென்ட் வந்திருக்கு, தியரியல் ஆப்சென்ட் வந்திருக்கு, நீங்க அட்டன் பண்ணி வந்திருக்கு, பப்ளிக்கா இருந்தாலும் சரி, ஆன் டிமாண்டா இருந்தாலும் சரி, ரிசல்ட் வந்து எப்படி ரீகரெக்ட் பண்றது அந்த கைட்லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் ரீகரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 30 நாளைக்குள்ள பண்ணணும். ஓகேங்களா? இது எங்க பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய டேஷ்போர்ட்லயே பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல அப்படின்னா எங்களுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும், நாங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த ரிசல்ட் ரீகரெக்ஷனுடைய கைட்லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரீகரெக்ஷனுடைய கைட்லைன்ஸ். யாருன்னா இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் 2023 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதினவங்க. ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் வந்து 30 நாள்ல பண்ணிருக்கோம். டிசம்பர் 26 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க ஜனவரி 25 ரிபப்ளிக் டேக்கு முந்தின நாளைக்கு முன்னாடி நீங்க பண்ணணும். கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ரிபப்ளிக் டேக்கு முந்தின நாள் வரைக்கும் டைம் இருக்கு, அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய டேஷ்போர்ட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். ஓகேங்களா? முதல்ல உங்களுடைய டேஷ்போர்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். ஓகே, ஸோ நான் டூல் பார் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டூல் பார் எடுத்தேன்னா உங்களுக்கு கரெக்டா காட்டலாம், டிரா பண்ணி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு அப்ளைன்னு கொடுங்க. அப்ளை நீங்க கொடுக்கும்போது ஓகேங்களா, ஸோ நான் பழையபடி டூல் பார்ல இருந்து வெளியே வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெனு வரும். இந்த பாப்அப் மெனுல எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ஏ ஆப்சென்ட் வந்திருக்கு, ப்ராக்டிகல் ஆப்சென்ட் வந்திருக்கு, தியரி ஆப்சென்ட் வந்திருக்கு, ஒருவேளை டிஓசி ஆகல. டிஓசினா போன போர்டில் ஏதாவது போர்டில் மதர் போர்டில் ஃபெயில் ஆகிட்டு இங்க வந்திருப்பீங்க, என்ஐஎஸ் வந்திருப்பீங்க. அப்ப அதுல பாஸ் ஆன ஏதாவது 2 சப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது பண்ணிருப்பீங்க. ஒன்ல ஒரிஜினல் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனால ஆயிருக்காம வந்திருக்கும். இல்லைன்னா என்ஐஓஎஸ்ல வந்து எரர் ஆயிருக்கும். ஸோ என்ஐஓஎஸ்ல எரர் ஆயிருந்தா இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல போயிட்டு சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கரெக்ஷன் டைப் என்ன, ப்ராக்டிகல் மார்க் வந்து ரிசல்ட்ல இன்க்ளூட் ஆகலையா, டிஎம்ஏ மார்க்ஸ் ப்ராக்டிகல் இன்க்ளூட் ஆகலையா, டிஓசி இன்க்ளூட் ஆகலையா, தியரி ஆப்சென்ட் இருக்கா சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. கரெக்ஷன் டைப் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மை ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க பார்க்கணும் இது சம்பந்தமா என்ஐஎஸ் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, வெரிஃபைடு அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேமெண்ட் ரெசிப்ட். இதை நீங்க பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரீகரெக்ஷன் பண்ற ப்ரொசீஜர் மாணவர்களே. ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரீகரெக்ஷன் பண்ணி தரணும், ரீவால்யூஷன் பண்ணி தரணும், ரீசெக் பண்ணி தரணும். ஓகே, ஆன் டிமாண்ட் அப்ளை பண்ணி தரணும். ஓகேங்களா? ஆன் டிமாண்ட்ல உங்களுக்கு வந்து தகுந்த கோச்சிங் வேணும், இல்ல ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் மாத்தணும், இல்ல என்ஐஓஎஸ் உடைய சப்போர்ட் பிஓஎஸ்சில உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் வேணும், எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ன நீங்க மறக்காம கூப்பிடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.